ஆகா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? மைனா. மைனா கேட்கவே இனிமையாக இருக்கா? இது நம்ம அடிக்கடி நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்துக்கிட்டே இருக்கிற பறவை தான். பார்க்க அழகாக இருக்கும், மண் கலரில் இருக்கும், கருப்பு, தலையில் மட்டும் கொஞ்சம் மஞ்சள், அழகு மஞ்சள் கலரில் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இது ஸ்டார்லிங் குடும்பத்தை சேர்ந்த நடுத்தர அளவுள்ள, அதாவது மீடியமாக இருக்கிற பறவை இது. இதுக்கு பேசும் திறம் அதிகமாக உள்ளது. பெரும்பாலும் நிறைய பார்த்துருக்காங்க. இது நல்லா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நல்லா பேசும். வீட்டில் வச்சும் சில பேர் வளர்ப்பாங்க. இது வாழ்விடம் பெரும்பாலும் தெற்காசியா, குறிப்பாக இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இது அதிகமாக காணப்படுது. இதோட உடல் அமைப்பு வலுவான கால்கள் இருக்கும். பொதுவாக நிறம் உடல் நிறம் ப்ரௌனு கருப்பு இருக்கும். தலையில் மஞ்சள் நிற அலங்காரத்தோடு காணப்படும். இது பொதுவாக கூட்டமாகவே வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. மனிதர்கள் வசிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்திலே இது வாழ பழகிக்கிடும். இது பறக்கிறது ரொம்ப தூரத்துக்கு ஓரளவு பறக்கும். விருட்டுன்னு பறந்துடும். ஒரு மாதிரி அதோட பறக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட உணவு இது சர்வ வல்லமை படைத்தது. எல்லா உணவுகளையும் ஓரளவு சாப்பிடும். அதாவது பூச்சி, பழங்கள், சாப்பாடு நம்ம வச்சோம்னா அந்த சாப்பாடு, தானியங்கள், புழுக்கள், சில சின்ன சின்ன விலங்குகள், அப்புறம் பறவைகளின் முட்டைகள், பறவைகளின் கழிவுகள், மனித கழிவுகள் எல்லாத்தையுமே இது உணவாக சாப்பிடும். பொதுவாக இது மனித குரலை பிரதிபலித்து பேசக்கூடிய திறன் இதுக்கு இருக்கிறதுனால இதை பேசும் மைனா அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பெரும்பாலான மைனா வகைகள் மரப்பொந்துகளில், சுவர் இடுக்குகள்லையும் கூடு கட்டி வாழுது. இது தங்கள் வாழ்நாள் முழுவதுமே ஒரே இணையுடன் தான் இது இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மற்றும் இது சுறுசுறுப்பான பறவை. பொதுவாக மைனா வீட்டுக்கு வந்தால் அது ஒரு நல்ல சகுனமாகவே கருதப்படுது. வீட்டுக்கு வந்தான்னா என்ன, வீட்டுக்குள்ளே வர்றது கிடையாது. நம்ம வீட்டு முன்னாடி உள்ள பால்கனி இந்த மாதிரி இடங்களில் நின்னாவே அது ஒரு சுப நிகழ்ச்சியோட அறிகுறியாக அதை கருதுகிறாங்க. அப்புறம் இந்துக்களின் நம்பிக்கைப்படி இது வந்துச்சுன்னா மகாலட்சுமியின் வருகையை குறிப்பதாக, அதாவது லட்சுமி உள்ளே வந்த மாதிரியும் நிலையான செல்வத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது வந்தாவே பலர் மைனா வீட்டுக்கு வருவதையே நல்ல சகுனமாகவே பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதன் அறிகுறி தான் இது அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறாங்க. ரெண்டாவது இது வந்துச்சுனாவே நிலையான செல்வம், செல்வ செழிப்பு அப்படின்னு அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும் அப்படின்னு ரொம்ப விரும்பி நினைக்கிறாங்க. அதாவது நல்ல எண்ணங்களையே அது உருவாக்குது. மற்றபடி இது நல்லா எல்லா இடங்கள்லையும் புழுப்பூச்சிகள்லாம் சாப்பிட்றதுனால விவசாயத்தை பொறுத்த வரையில் நல்லா அது உதவி செய்யுது. இப்படி எவ்வளவோ நன்மைகள்